ஸ்பந்தனா ஸ்பூர்த்தில ரைட்ஸ் இஷ்யூ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆக போகுது. இதை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும்? இது எப்படி அப்ளை பண்றது? ஏற்கனவே ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி இதை வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல உங்ககிட்ட ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேரே இல்ல அப்படின்னா நீங்க எப்படி இந்த ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மொத்த டீடைல்ஸ் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். டோட்டலா இந்த கம்பெனி ஷேர் வந்து எவ்வளவு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூக்காக அப்படின்னா 1,73,91,000 ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அவுட் சோர்ஸா. ஸோ அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூக்காக அவங்க கொடுக்குறது 1,00,00,000 ஷேர்ஸ் வந்து இருக்கு. 1,73,00,000 ஷேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்க வந்து என்டர்டைன்மெண்ட் ரேஷியோ அவங்க வச்சிருக்கிறது வந்து 41 ஷேர் வச்சிருந்தா உங்களுக்கு 10 ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர் வந்து 41 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஷேர் வந்து கிடைக்கும். ஸோ இல்ல என்கிட்ட வந்து ஒரு 10, 20 அந்த மாதிரி தானே ஷேர் இருக்கு, இல்ல ஒரு 2, 3 தானே இருக்கு, எனக்குலாம் கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தலாம். இந்த கம்பெனி யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பினான்சியல் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இந்த கம்பெனி ஃபுல்லாவே லோன் கொடுக்கறது வந்து இந்த செமி அர்பன் ஏரியா, அதாவது வில்லேஜ்ல மட்டும்தான் லோன் வந்து கொடுப்பாங்க. அதுவும் வந்து விமன் செக்மெண்டாக வந்து லோன் கொடுப்பாங்க. அதாவது குடும்ப பெண்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க அவங்களோட குடும்ப தரத்தை வந்து உயர்த்துறதுக்காக. ஸோ இவங்களோட லோன் ஃபுல்லாவே இங்க சுத்தி தான் இருக்கு. அதனாலதான் நிறைய பேரால கட்ட முடியாம என்பிஎஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் நீங்க 24ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த ஷேர் வந்து வச்சிருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க 25ஆம் தேதி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் வந்து எலிஜிபிள் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ஷேரா தான் இருக்கும். அப்ப இந்த மீறி உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இஷ்யூ வேணும் அப்படின்னா அதுக்கான ட்ரிக்ஸ் வந்து நான் இந்த வீடியோட எண்ட்ல வந்து சொல்றேன். ஏஎஸ்பிஏ அப்படின்னா அப்ளிகேஷன் சப்போர்ட் பிளாக்டு அமௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லா பேங்க்லயுமே வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஸோ நீங்க என்ன பேங்க் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட அபிஷியல் ஆப் ஏற்றிக்கங்க. ஜிபே, போன்பே கிடையாது, அபிஷியல் ஆப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோட்டக் வச்சிருக்கீங்கன்னா கோட்டக் மஹிந்திராவோட அபிஷியல் ஆப், ஐடிஎஃப்சி வச்சிருக்கீங்கன்னா ஐடிஎஃப்சியோட அபிஷியல் ஆப், டிஎம்பி வச்சிருக்கீங்கன்னா டிஎம்பியோட அபிஷியல் ஆப், ஹெச்டிஎஃப்சினா ஹெச்டிஎஃப்சியோட அபிஷியல் ஆப். ஸோ இதை வந்து நீங்க ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ அங்க நீங்க இந்த ஏஎஸ்பி என்ற காலம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூ இல்லாதவங்க எப்படி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிங்க. அது எப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நீங்க ஆரின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகும். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ வச்சிருக்கோங்க நல்லா புரிஞ்சுங்க. ஆரின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேருக்குள்ளேயே வந்து ஆரி அப்படின்னு சொல்லி இருக்கும். அதாவது ஸ்பந்தன ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூ டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு குவான்டிட்டி இருக்கும். அதை வந்து நீங்க போய் பை பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க பை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னாலும் ஆரின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அது எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அதை அப்படியே சிம்பிளா விட்டுருங்க. உங்களுக்கு வேணாம்னா அப்படியே விட்டுருங்க. அதை வந்து அந்த கம்பெனியே எடுத்துப்பாங்க திரும்பவும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த ஆரி ஷேர்ஸ்ன்றது யாரெல்லாம் இந்த ஷேர் வச்சிருக்கையோ அவங்க வந்து இந்த ஷேர் ஆரிக்கு வந்து வாங்கிக்கலாம்.